بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தை முறையாக கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறெதற்கும் அஞ்சாதவர்கள்தாம். இத்தகையவர்தாம் நிச்சயமாக நேர்வழி பெற்றவர்களில் ஆவார்கள். காலம் தனது அடையாளத்தை கற்களில் செதுக்கும் முன், குழாய்களிலும் ஸ்பீக்கர்களிலும் பாங்கோசை கேட்க தொடங்கும் முன், சின்ன ரங்கூன் என்றழைக்கப்படும் நமது சீர்மிகு அபிராமம் எனும் அற்புதமான ஊரின் நடுவில் ஓர் பள்ளிவாசல் ஏக இறைவனையும் அவன் மீதான நம்பிக்கையையும் நமக்குள் விதைத்து நமது வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் தமது அழகிய கட்டிடக்கலைக்குள் சுமந்தபடி நம் அபிராமம் பெரிய பள்ளிவாசல் வான் நோக்கி எழுந்து நிற்கின்றது. 100 ஆண்டுகளை கடந்தும் நம்மையும் நமது ஈமானையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அதன் இரு மினராக்களும் நம் முன்னோர்களின் கலை நேர்த்திக்கும் அவர்களின் இறை நம்பிக்கைக்கும் சான்றாய் பின்னோக்கி நிற்கின்றது. இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, இது நம் அடையாளம், நம் நினைவுகளின் தொகுப்பு. தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற ராமநாதபுரம் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஓர் எழில்மிகு ஊர்தான் நமது அபிராமம். இது வெறும் ஊர் மட்டுமல்ல, பல வரலாற்றை தன்னுள்ளே அடக்கி அதை உலகத்திற்கு பறைசாற்றும் ஓர் உயிருள்ள புத்தகம். பல கொடை வள்ளல்களையும் தொழில் அதிபர்களையும் பெற்றெடுத்து உலகிற்கு வழங்கிய உயிர் அன்னை. 100 ஆண்டுகளை கடந்த கல்வி நிலையங்களை கொண்ட ஓர் ஆசான். மார்க்கம், நபிவழி, அறம், ஈகை, தொலைநோக்கு பார்வை போன்ற பல வாழ்க்கை கல்வியை சுற்றியுள்ள பல ஊர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எடுத்துக்காட்டாய் திகழும் நமது ஊர் அபிராமம். கலாச்சாரம், பழக்க வழக்கம் என்று தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டுள்ள நமது ஊரின் மத்தியில் அபிராமம் பெரிய பள்ளிவாசல் எனும் பார்ப்போற்றும் பள்ளிவாசலையும் அதன் தனித்துவமான கட்டிடக்கலையையும் 172 ஆண்டுகளாக ஓர் அற்புதமாய், நவீன பொறியியலுக்கு சவாலாய், நம் முன்னோர்களின் மனித ஆற்றல் மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கையால் அவன்பால் கொண்ட மரியாதையால் எழுந்தருளி நிற்கின்றது நமது அபிராமம் பெரிய பள்ளிவாசல். ஒவ்வொரு கல்லும் இறை வழிபாட்டின் நியத்துடன் பதிக்கப்பட்டிருக்கின்றது. 105 அடி உயரம் கொண்ட 2 மினராக்களும் ஒற்றை கல்லாலும் கற்பனையிலும் யூகிக்க முடியாத அர்ப்பணிப்பாலும் வான்நோக்கி கம்பீரமாய் நிற்கின்றது. மினராக்களின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ள சுற்றுப்படிக்கட்டுகள் கீழிருந்து மேலாக இத்துனியாவின் தாழ்மையான மனித நிலையிலிருந்து இறைவனின் அருள் நோக்கி செல்லும் ஒரு புனித பயணமாக நம்மை அழைத்து செல்கின்றன. இப்பள்ளியின் நுழைவாயில், முன் மண்டபம், தொழுகை நடைபெறும் ஹால், ஒது செய்யும் இடம் என்று அனைத்துமே வெறும் வடிவங்கள் மட்டுமல்ல, பல 100 கதைகளையும் கண்ணீர்களையும் பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் தன்னுள் கொண்டுள்ளன. இப்பள்ளியின் சுவர்கள் பல உணர்வுகளை கேட்டிருக்கின்றன. எத்தனையோ நிக்காக்களின் மகிழ்ச்சியையும், ஜனாசாக்களின் அமைதியையும், குத்துபா உரைகளையும், திக்ருகளையும், தலைமுறைகளாக தொழுகைகளை ஏந்தி துவாக்களில் கண்ணீரில் நனைந்திருக்கின்றன. இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, வெறும் பள்ளிவாசல் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கி சென்ற இறை நம்பிக்கையின் நினைவு சின்னம். இது இறைவனுக்கு அவர்கள் கொடுத்த அன்பின் அடையாளம். நம்மேலும் நமது வருங்கால சந்ததியினர் மேலும் அவர்கள் வைத்த நம்பிக்கையின் நினைவூட்டல். ஆனால் காலமும் நேரமும் நின்று விடாது. மிகவும் பலமான கல்லும் கூட காலத்தின் பாரத்தால் சற்றே சாயத் தொடங்கும். ஒளிரும் கதிரொளியில் உயர்ந்து நிற்கும் நம் பெருமைக்குரிய அபிராமம் பெரிய பள்ளிவாசல் இன்று சோர்வடைந்து நின்று மௌனமாய் நம்மிடம் உதவி கேட்கிறது. 2 மினராக்களும் ஒரு காலத்தில் வானை தீண்டின, இப்பொழுது சோர்வோடு நிற்கின்றன. அவை அழிவடையவில்லை, ஆனால் சற்றே சுவடிலக்கின்றன. அதன் தனித்துவம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கிவிட்டது. மினராவின் உள்ளே உள்ள படிக்கட்டுகள் எண்ணற்ற கண்களுக்கு நம் ஊரின் எழிலை
கழுகு பார்வையில் காட்டியது. எவ்வளவோ குழந்தைகளின் கதைகள், எண்ணிலடங்கா மகிழ்ச்சி களிப்புகள், இவை அனைத்தையும் தனக்குள் கொண்டிருந்தாலும் இன்று அழுத்தமில்லாத அமைதியில், காலடி சத்தமில்லாத நிசப்தத்தில் தனது திறன் இழந்து காணப்படுகின்றன. இப்பள்ளிவாசல் இன்னும் கம்பீரமாய் உயர்ந்தே நிற்கின்றது. நாம் தான் கவனிக்க தவறிவிட்டோம். சுவரில் இருந்து விழும் சிறிய பாகங்கள், சுவற்றில் ஏற்பட்டுள்ள கீறல்கள் மற்றும் விரிசல்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொத்திவிட்டு பூசி சரி செய்து விடலாம் என்று தற்சமயம் தோன்றினாலும் இவை நமக்கு உணர்த்தும் விழிப்புணர்வு மிகப்பெரியது. இன்றே இப்பொழுதே கவனிக்க வேண்டிய நேரம் என்று சொல்லும் ஒரு அமைதியான விழிப்புணர்வு. சுவர்களில் உள்ள சிறிய சிதைவுகள், கீறல்கள், இவை 100 ஆண்டுகளுக்கு மேலாக மழையால், இடி மின்னல்களால், கடும் வெப்பத்தினால், காலத்தினால் ஏற்பட்ட சேதங்கள். இந்த சூரியனின் சுடருடன் வந்த வெப்பம், காற்றுடன் வந்த தூசி, மழையின்மையுடன் சேர்ந்தே வந்த வறட்சி ஆகியவற்றால் ஏற்பட்ட தாக்கம். நிலமும் மாறிவிட்டது. நமது ஊரின் நிலம் வெப்பம், வறட்சி, நிலத்தடி நீர் குறைந்து பழைய வளமையிலிருந்து சற்றே மாறிவிட்டது. அதுவே நம் பள்ளிவாசலின் கட்டிடத்தின் மீதும் மினராக்களின் மீதும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நம் முன்னோர்கள் வலிமையுடன் கட்டிய அபிராமம் பெரிய பள்ளிவாசலின் அடித்தளங்களையும் பாதிக்க தொடங்கிவிட்டது. இந்த பள்ளிவாசலை நம்மால் மீண்டும் கட்ட முடியுமா? இதன் தனித்துவத்தையும் இப்பள்ளிவாசலின் சிறப்பையும் அதன் வரலாற்றையும் மீட்டெடுக்க முடியுமா? இதை நாம் காப்பாற்ற வேண்டும். நாளை முதல் முறை பாங்கோசை கேட்கும் இந்த குழந்தைக்காக, துவா செய்ய வரும் ஒவ்வொரு மூமினுக்காக, தொழுகைக்காக கம்பு ஊண்டி பள்ளி நோக்கி நடந்து வரும் ஒவ்வொரு முதியவருக்காக, நம் அபிராமம் மண்ணின் மைந்தர்களுக்காக, நம் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக இதை நாம் காப்பாற்ற வேண்டும். இது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் என்பதல்ல கேள்வி. இப்பள்ளியின் மேலும் அதன் மேன்மையின் மீதும் நமக்கு எவ்வளவு அக்கறை உள்ளது என்பதே முதன்மையான கேள்வி. இப்பள்ளிவாசல் கட்டிடத்தை பழுது பார்ப்பது என்பது மட்டும் நிரந்தர தீர்வல்ல. இறை இல்லத்தின் மீதுள்ள பாசத்தையும் புனித நினைவுகளையும் மீட்டெடுக்க கன்சர்வேஷன் ஆர்கிடெக்சர் எனப்படும் வரலாற்று பாரம்பரியமிக்க கட்டிடங்களை பாதுகாக்கும் அறிவியல் முறையே ஒரே தீர்வாகும். ஆர்கிடெக்சரல் கன்சர்வேஷன் எனப்படும் முறை வெறும் கட்டிடத்தை பாதுகாத்து மீட்டெடுப்பது மட்டுமல்ல. பொதுவாக தொன்மையான பாரம்பரிய கட்டிடங்கள் சுண்ணாம்பு கலவை, கைகளினாலேயே செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட கற்கள், தூண்கள் மற்றும் இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட மரங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி கட்டப்படுகின்றன. இவை இயற்கையாகவே தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்றாற்போல் சுவாசிக்கும் திறன் கொண்டது. ஈரப்பதத்திற்கு ஏற்ப சுருங்கிக் கொள்ளவும் விரிவடைந்து கொள்ளவும் செய்கின்றன. ஹைரைஸ் சீலிங் என்றழைக்கப்படும் உயரமான சீலிங் மற்றும் ஜன்னல்கள் வெப்ப காலங்களிலும் பள்ளிவாசலின் உள்ளே இயற்கையாகவே குளிர்ச்சியாக வைத்திருக்க வழிவகுக்கும். பழமையான கட்டுமான முறைகள் கட்டிடத்தின் எடை சுமையை சமமாக பகிர்ந்து கொண்டு காலநிலை அழுத்தத்தையும் சிறு நில அதிர்வுகளையும் தாங்கும் வலிமை கொண்டது. சுண்ணாம்பு சுவர்கள் காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சிக்கொள்ளும். இதனால் இயற்கையாகவே குளிர்ச்சியினை ஏற்படுத்துகின்றன. ஈரப்பதத்தினால் மனிதர்களின் பாலில் ஏற்படும் பாத பூஞ்சை வளர்வதை தடுத்து தொழுகைக்கு வரும் மக்களுக்கு ஆரோக்கியமான சூழலை தருகிறது. இவை அனைத்தும் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது முன்னோர்கள் பயன்படுத்திய சஸ்டைனபிள் டிசைன், அதாவது நிலையான வடிவமைப்பு ஆகும். நவீன பொறியியல் முறையில் சிமெண்ட், மணல், சரளைக்கல் போன்றவைகளை பயன்படுத்தி புனரமைப்பை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் தற்காலிகமாக மட்டுமே இப்பள்ளிவாசலை சீர் செய்ய முடியும். ஆர்கிடெக்சரல் கன்சர்வேஷன் முறையில் புனரமைப்பு செய்வதன் மூலமாக அதன் அறிவியல் தன்மையையும் அதன் மருத்துவ சிறப்பையும் மீட்டெடுக்க முடியும். பள்ளியின் முகப்பில் மேலே அமைந்துள்ள டூமில் நடுவில் உள்ள இடிதாங்கியும் மின்விளக்கும் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றன. வெளிப்புறம் முழுவதும் உப்பு படிந்திருப்பதை காணலாம். மேலும் அதன் மேல் விரிசல்களும் சற்றே ஆழமான சேதங்களையும் பார்க்க முடிகின்றது. டூமின் உள்ளே நடுவில் முற்றிலுமாக மேல்பூச்சு உடைந்து விழுந்திருக்கின்றன. அதன் கீழே சுவர்கள் உடைந்தும் காணப்படுகின்றன. பள்ளியின் உள்ளே தொழுகை நடைபெறும் உள் மண்டபம் தவிர்த்து மற்ற அனைத்து சுவர்களுமே சேதமடைந்திருக்கின்றன. முன் மண்டபம், பொது செய்யும் இடம், அலுவலகம், திறந்தவெளி மண்டபம்,
காலண்டர்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் இடம் என்று அநேக இடங்களில் சுவர்களில் விரிசல்களும் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. வெளியேவும் உள்ளேவும் விரிசல்களுடன் சேர்ந்து உப்பு படிந்துள்ளதையும் அநேக இடங்களில் காணலாம். மினராவின் உள்படிக்கட்டுகள் முழுவதுமாக தனது ஸ்திரத்தன்மையை இழந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் நின்று பார்க்கும் பால்கனியில் விரிசல் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டு காணப்படுகின்றன. மினராவின் வெளிப்புறம் அனைத்திலும் உப்பு படிந்துள்ளதையும் விரிசல்களையும் காண முடிகின்றது. தற்போது 105 அடி உயரம் கொண்ட இரு மினராக்களை சுற்றியும் ஸ்கஃபோல்டிங் என்றழைக்கப்படும் இரும்பு சாரம் அமைத்து மினராவின் உச்சியில் அமைந்துள்ள இடிதாங்கி முதல் கீழே வரை ஒவ்வொரு மினராவின் உள்ளேயும் வெளியேயும் அதன் இரு பால்கனிகளையும் சுண்ணாம்பு கலவைகள் போன்ற மூலப்பொருட்கள் கொண்டு புனரமைக்கப்பட வேண்டும். இது தற்சமயம் உள்ள கட்டிடக்கலையுடன் ஒப்பிடும்போது அதிக பொருட்செலவு கொண்டதாகும். சுண்ணாம்பு கலவை தயார் செய்ய தேவையான மூலப்பொருட்களின் விலை, இப்பணியை செய்யும் பிரத்யேக வல்லுநர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் இப்பணி செய்ய எடுத்துக்கொள்ளும் காலம் ஆகியவற்றால் இவ்வகையான புனரமைப்பு மேற்கொள்ள அதிக பொருட்செலவு ஆகிறது. நம் அபிராமம் பெரிய பள்ளிவாசலை புனரமைப்பது என்பது வெறும் கட்டிட பாதுகாப்பு மட்டுமல்ல, அது நமது தலைமுறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையை காப்பாற்றுவதுமாகும். இந்த பள்ளிவாசலானது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையால் நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதம். நம் முன்னோர்களின் புனிதமான உழைப்பின் தொடர்ச்சியாக இன்று அந்த பொறுப்பு நமதாகிறது. இப்புனித பள்ளிவாசலை பழமை மாறாமல் சீர் செய்து பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு நம் தலைமுறைக்கானது. இது வெறும் மினராக்களை ஸ்திரப்படுத்தும் பணி அல்ல. இது வெறும் சுவர்களை, அதன் பிளவுகளை சரி செய்யும் பணி அல்ல. இது நம்முடன் இணைந்துள்ள ஒரு மரபை பாதுகாப்பது. ஒரு நாள் வரும், அன்றைய சந்ததியினர் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்கள் முன்னோர்களின் மனதில் நீயே நின்று உமது பள்ளியை காத்திடவும் அதனை அப்படியே எங்களுக்கு வழங்கும்படியும் செய்து விட்டாய் யா அல்லாஹ் என்று நமக்கும் சேர்த்தே நன்றி சொல்வார்கள். ஒரு சமூகம் என்னும் மக்கள் எதையாவது உண்மையாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை தீவிரமாக காப்பாற்றுவார்கள் என்ற சொல்லிற்கேற்ப இப்புனித பணியில் நம்மையும் இணைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அபிராமம் பெரிய பள்ளிவாசல் பராமத்து பணி கமிட்டி தலைவர் PS ஜாகிர் ஹுசேன் பேசுகிறேன். நமது அபிராமம் பெரிய பள்ளிவாசல் 172 வருட பாரம்பரியம் மிக்கது. அதன் இரு மினராக்களும் 101 அடி உயரம் கொண்டது. இந்த மாவட்டத்திலேயே இத்தகைய பிரமாண்ட மினராக்கள் வேறு எந்த ஊரிலும் இல்லை என்பது நமது பெரிய பள்ளியின் பெருமை. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நமது அபிராமம் பெரிய பள்ளிவாசல் தற்சமயம் சீர் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த சீர்மிகு பணியை துரிதமாக செய்ய வேண்டிய கடமை ஜமாத்தார்களாகிய நமக்கு உள்ளது. ஆகவே ஜமாத்தார்கள் பள்ளி மற்றும் மினராப்ப மராமத்துக்கு தங்களின் மேலான நன்கொடையினை தாராளமாக வாரி வழங்கி நம் பள்ளி மற்றும் மினராக்களை மேலும் புது பொலிவுடன் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது அலி, தலைவர், அபிராமம் பெரிய பள்ளிவாசல் ட்ரஸ்ட், சென்னை கிளை மற்றும் அபிராமம் முஸ்லீம் அசோசியேஷன் தலைவர். நமது ஊர் அபிராமம் என்றாலே பெரிய பள்ளிவாசல் மற்றும் அதன் மினராக்கள் எவ்வளவு பழமையும் சிறப்பும் வாய்ந்தது என்பதை நாம் மட்டுமல்ல, நமது மாவட்டத்தில் உள்ள அனைவரும் அறிந்த ஒன்றே. நமது முன்னோர்களால் அந்த காலத்திலேயே சுமார் 170 ஆண்டுகளுக்கு முன்னரே மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பெருமை மிகு நமது பெரிய பள்ளிவாசல் மற்றும் மினராக்கள் தற்போது பழுதடைந்து உள்ளதால் அவை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொண்டு செல்வது நமது தலையாய கடமையாகும். அதன் காரணமாக நமது ஊர் கூட்டத்தில் முடிவு செய்து அபிராமம் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் உடனடியாக வேலையை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆதலால் நமது பெருமை மிகு அபிராமம் பெரிய பள்ளிவாசல் மற்றும் அதன் மினராக்களை உடனடியாக சீர் செய்து பழமை மாறாமலும் புது பொலிவுடன் இன்னும் 100 ஆண்டு காலம் நமது அபிராமத்திற்கு பெருமை சேர்க்கவும்
அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் வேண்டியிருப்பதால் அதற்கான ஆகும் செலவினங்களுக்கு தங்களால் முடிந்த அதிகப்படியான நிதியை வாரி வழங்கி இருளக நன்மையை நீங்களும் உங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததியினர் வரை பெற்றிடவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்வதோடு இறைப்பணி சிறப்புடன் நல்லபடியாக முடிய தாங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டுமென பெரிய பள்ளிவாசல் நிர்வாக ஜமாத்தார்கள் மற்றும் அபிராம முஸ்லீம் அசோசியேஷன் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே குடும்பமாக ஒன்றிணைவோம். நமக்கு இப்பள்ளிவாசல் வழங்கிய பெருமையை நாம் மீண்டும் இப்பள்ளிக்கு வழங்குவோம். நம் முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்ற பெரிய பள்ளிவாசல் எனும் அரிய பொக்கிஷத்தை பலமாகவும் புனிதமாகவும் பிரகாசமாகவும் நமது வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்போம். அபிராமம் பெரிய பள்ளிவாசல் அதே அழகில் மிளிரட்டும். அவன் பாங்கோசை அதே அதிர்வில் ஒழிக்கட்டும். நாளைய தலைமுறையினரின் நெஞ்சங்களில் இடம்பெறட்டும். நம் அனைவரது ஒத்துழைப்போடு அபிராமம் பெரிய பள்ளிவாசலில் வரலாற்று பயணம் தொடரட்டும்.